அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பழமொழி 400 பொதுத்தமிழ் நியூ சிலபஸில் அலகு 7ல் அற இலக்கியம் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற ஒரு போர்ஷனில் ஒவ்வொரு நூல்களையும் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம நாலடியாரை பார்த்துட்டோம், நான்மணிக்கடிகையை பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பழமொழி 400 பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புத்தகம் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 3 சோர்ஸ்லேருந்து இதில் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் 2ஆம் பருவத்தில் இயல் 1ல் கொடுத்துருக்காங்க பழமொழி 400 பற்றி. அதே மாதிரி 7ஆம் வகுப்பில் புதிய புத்தகம் 3ஆம் பருவத்தில் இயல் 1ல் பழமொழி 400 பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியல். ஓகேங்களா? இதை 3யுமே கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக நம்ம கொடுக்குறோம். அதனால் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேவா? வீடியோவுக்கு மறக்காமல் எல்லாருமே அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அதுக்கு பேமெண்ட்லாம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பழமொழி 400. இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலோட ஆசிரியராக இருக்கார். இவருடைய காலம் என்ன அப்படின்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு. கிபி 4ஆம் நூற்றாண்டு. அப்போ இந்த பழமொழி 400ஓட காலமும் கிபி 4ஆம் நூற்றாண்டு தான். ஓகேவா? அடுத்தது முன்றுரை அப்படின்னா பாண்டி நாட்டில் உள்ள ஒரு ஊரை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ முன்றுரை அரையனாரில் முன்றுரை அப்படின்னா பாண்டி நாட்டில் உள்ள ஒரு ஊர் பேர். அரையனார் அப்படின்னா ஒரு குடிப்பெயர். அரையனார் அப்படின்னா குடிப்பெயர் அப்படிங்கிறாங்க, குடிப்பெயர். ஓகேங்களா? அரசனை குறிக்கிற ஒரு சொல் அப்படின்னா இந்த முன்றுரை அப்படிங்கிற ஊரை ஒரு அரசாட்சி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. ஓகேங்களா? எந்த சமயம் அப்படின்னா சமண சமயம். ஸோ முன்றுரை அரையனார் சமண சமயம். அந்த நூலும் சமண சமயத்தை பற்றி தான் பேசுது. பாடல்கள் அப்படின்னா 400 பாடல்கள் இருக்குது. பழமொழி 400 அப்படிங்கிறப்பே உங்களுக்கு தெரியணும் 400 பாடல்கள். ஓகேங்களா? ஸோ எல்லா பாடல்கள்லையுமே கடைசியாக பழமொழியோடு முடிப்பாங்க. ஸோ அதனால தான் பழமொழி 400 அப்படிங்கிற பேரும் இருக்குது. ஸோ இந்த 400 பாடல்கள் அதிகாரங்கள் அப்படின்னா 34 அதிகாரங்கள் இருக்குது. 34 அதிகாரங்கள் மொத்தமாக இந்த பழமொழி 400ல் இருக்குது. சிறப்பு பெயர்கள் அப்படின்னா மூதுரை, முதுமொழி, உலக வசனம். மூதுரை, முதுமொழி, உலக வசனம் அப்படின்னு இதோட சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஸோ இப்போ பழமொழி 400 பற்றி சிறப்பாக இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் பழமொழி 400. திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து புகழப்படுற 3வது பெரிய நூல் அப்படின்னா இது பழமொழி 400 தான். ஒவ்வொரு பாடலோட இறுதியிலையும் ஒரு பழமொழி அப்படிங்கிறது இருக்கும். இந்த நூலை பண்டை பழமொழி அப்படின்னு நூலாசிரியர் முன்றுரை அரையனாரே குறிப்பிடுறாரு. பண்டை பழமொழி அப்படின்ட்டு. தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் என்று குறிப்பிடுறாரு. பழமொழியை முதுசொல் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இதில் புராண கதைகள், வரலாற்று கதைகள், பழந்தமிழ் மக்களின் பழக்க வழக்கங்கள் போன்ற பலவற்றை இந்த நூலில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தது இருக்கட்டும், பாரி மகளிரின் கொடை சிறப்பை பற்றி கொடுத்துருக்காங்க, பேகன் மயிலுக்கு போர்வை தந்தமையை பற்றி போட்டிருக்காங்க, தூங்கையில் எரிந்த சோழன் கதையை சொல்லியிருக்காங்க. அதாவது கரிகாலனை பற்றி. தூங்கையில் எரிந்த சோழன், அதாவது அவர் அந்த கோட்டையில் வச்சு கரிகாலனை எரிப்பாங்கல்ல, கரிகால் சோழன், அதனால தான் பேர் வந்தது. நரைமுடித்து முறை செய்தது அப்படிங்கிற போன்ற செய்திகள் பல இதில் கூறப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இதில் இருக்கிற செய்யுளை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பாடல் உங்களுக்கு 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் 2ஆம் பருவத்தில் இருக்கிற பழமொழி 400ல் இருக்குது. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அகுதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை. எதுங்க தொண்டை கட்டிச்சு. அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒருத்தர் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்த ஃபுல்லாக கற்றுக்கிறவங்க அவங்க தான் அறிவுடையவங்க. ஓகேங்களா? ஒரு விஷயத்த ஃபுல்லாக கற்றுக்கிட்டவங்க தான் அறிவுடையவங்க. அப்படி கற்றுக்கிட்டவங்களுடைய புகழ் இந்த உலகத்தில் எங்கேயுமே இருக்கும், எல்லா இடத்துக்கும் தானாக பரவும். ஓகேங்களா? அந்த நாட்டுக்கு அவர் எங்கே போனாலும் அது வேற்று நாடு மாதிரி அவருக்கு தெரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அமெரிக்காவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆஸ்திரேலியாவோ போனீங்கன்னா உங்களுக்கு அது வேற்று நாடு மாதிரி தெரியாது. ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக கன்வே பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ஹிந்தி கற்றுக்கிட்டு இங்கே வடநாடு போனீங்க அப்படின்னா அங்கே எல்லாத்தையும் ஹிந்தியில் நீங்கள் ஈஸியாக பேசலாம். ஸோ அதுதான் கற்றவங்களுக்கு அது வேறு நாடு போனாலும் வேற்று நாடு மாதிரி இருக்காது, தன் நாடு போலவே இருக்கும்.
அதனால் ஆற்றுனா வேண்டுவதில் அப்படின்னா என்னென்னா கட்டுச்சோறு வேண்டாம், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. ஆற்றுனா வேண்டுவதில் அவன் போகிறப்ப அவன் ஒரு சோறு கட்டிட்டு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அங்கே போயிட்டு அவன் பேசி அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஏர்ன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது, மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையில் புன்துறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாகு முன்றிலோ இல். ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மழையே பெய்யாத ஒரு காலத்தில் பாரி மடமகள் அங்கவையும் சங்கவையும் இருக்கிறாங்க. அப்போ அங்கே பாணர்கள் உணவு கேட்டு வராங்க, அதாவது இறந்து அப்படின்னா பிச்சை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட கொடுக்க ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கம் இருக்குல்ல, பொன், அதை ஒலையில் போட்டு கொதிக்க வச்சு சோறாக்கி போடுறாங்க. அப்போனா என்னென்னா, எதுவும் இல்லாத வீடுன்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றாகும் முன்றிலோ இல். ஓகேங்களா? அடுத்தது, நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு விரரோடு சோழுதற் கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாம் இருந்த கோடு குறைந்து விடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது கவர்மெண்ட் மெட்டீரியலில் நம்ம நோட் பண்ணது. அடுத்தது, இந்த நூல்களுக்கு உண்டான மேற்கோள்கள், அதாவது நம்ம கடைசியாக பழமொழியோட முடியும்னு சொன்னால அதில் இருக்கிற அந்த பழமொழிகள் தான் இது. கற்றலின் கேட்டலே நன்று, அதாவது படிக்கிறத விட கேட்டு படிக்கிறது நல்லதுங்கிறாங்க. குன்றின் மேல் இட்ட விளக்கு, ஸோ உயரத்தில் இருக்கிற விளக்கு நல்ல பிரகாசமாக எல்லாருக்கும் வெளிச்சம் தரும். தனிமரம் காடாதல், தனியாக இருந்தீங்கன்னா அது தோப்பாகாது. ஓகேங்களா? கூட்டத்தோடு இருந்தால் தான் நீங்கள் ஏதாவது இதாகலாம். திங்களை நாய் குறைத்தற்று, ஸோ சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும். நிறைகுடம் நீர் ததும்பல் இல் அப்படின்னா நிறைகுடம் என்றைக்கும் தழும்பாத. படித்தவங்க அனாவசியமான வார்த்தைகளை பேச மாட்டாங்க. நுணலும் தன் வாயால் கெடும், தவளை தன் வாயால் கெடும். பாம்பரியும் பாம்பின் கால், ஒருத்தனுடைய வழியே ஒரு கெட்டவனுக்கான அவன் கெட்டவன் எப்படி என்ன செய்வாங்கிறது கெட்டவனுக்கு தெரியும், நல்லவன் என்ன செய்வாங்கிறது நல்லவனுக்கு தெரியும். முறைக்கு மூப்பு இளமையில் கரிகாலன், அதாவது முறை வயசானதுக்கு அப்புறம் பதவி ஏற்றுக்கிட்ட மாதிரி, அது கால்லாம் வெந்து ஸோ அதுக்கப்புறம். ஓகேங்களா? கறவை கன்றுருந்தானை தந்தையும் ஊர்ந்தான், மனுநீதி சோழன், அதாவது அந்த பசுக்காக தன் மகனையே போட்டு தேர்காலில் போட்டு அரைப்பார் பாருங்க அவர். பாரததுள்ளும் பனையும் தம் தாயமா, பாரதம். பொல்லந்தார் ராமன் துணையாக போதந்து இலங்கை கிழவருக்கு இளையோன் என்று ராமாயண கதையை இது குறிப்பிடுது. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை அப்படிங்கிறாங்க, அதாவது பொருளில்லாருக்கு முதலில் போடாமல் நீங்கள் உங்களுக்கு என்ன ஊதியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது உழைப்பை போட்டால் தான் ஊதியம் கிடைக்கும். புல்மேயா தாகும் புலி. ஸோ ஓகேங்களா? அடுத்தது, தமக்கு மருத்துவர் தாம், ஸோ நமக்கு மருத்துவர் நம்மளாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அணியெல்லாம் ஆடையின் பின், அணியெல்லாம் ஆடையின் பின். ஓகேங்களா? அடுத்தது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பழமொழி 400. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.